ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த பெண்கள் முகாமில் சிறு மந்தையாய் கூட்டி கர்த்தர் நம்மளை நிறுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத இருக்கிறதான இந்த ஸ்லாக்கியத்தை உமக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வீட்டில் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஒரு டிவி பார்த்துருப்போம், இல்லை சும்மா பிள்ளைகளோடு விளையாடி இருப்போம், இல்லை வீணான வார்த்தைகள் நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்களை சொல்லி புலம்பிட்டு இருந்திருப்போம் இல்லையா? ஆனால் கர்த்தர் சமூகத்தில் ஒரு நாள் காத்திருப்பது எத்தனை நாட்களுக்கு ஆசீர்வாதமா? 1000 நாட்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. இந்த பெரிதான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க கர்த்தர் நம்மளை வேர் பிரித்திருக்கிறார். இப்போ பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், அது நம்ம கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய தான் நம்மளை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தள்ளப்பட்ட கல் என்ன ஆயிடுச்சா? மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுமா. இன்னைக்கு ஒரு வேளை தள்ளப்பட்டிருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கிறான், ஒரு குடும்பத்தில் ஒருத்தரே ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய தான் உன்னை அழைச்சிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயும் அண்ணாலும் அப்படிதான் நமக்கு தென்படுகிறாள். பாருங்க, என்னுடைய தமிழ் உங்களுக்கு புரியலன்னா மன்னிக்கணும். என்னுடைய தமிழ் எப்படி இருக்கும்னா அது ஆந்திரா தமிழ், அடித்த மாதிரி இருக்கும், அன்பாக இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை படிப்போம். தமிழை படித்து உதவி செய்யுங்க. ஏன்னா என்னுடைய பைபிள் தெலுங்கு பைபிள், நான் தெலுங்கில் படித்தா உங்களுக்கு புரியாது. தமிழ் பைபிளில் இருந்து 10வது வசனம் 12வது வசனம் வரைக்கும் படிப்பேன், இல்லைன்னா 9 விட்டுரும். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளையை, கரெக்டா ஜபிக்கிறாங்க பாருங்க. படிங்க மேற்கொண்டு. எஸ், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன ஜபம் படிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த நல்ல வசனத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். ஐயா, நீர் கொடுத்த இந்த வசனத்தை நீர் ஆசீர்வதியும். அன்றைக்கு அந்நாளுக்கு எப்படியாய் நீர் ஆசீர்வாதமாய் பெரிய அற்புதங்களாய் இந்த தேவன் கொடுத்தீங்களோ, இந்த வசனத்தை விசுவசிக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதே அற்புதங்களை அவங்க எதற்காய் காத்திருக்கிறார்களோ, எதற்காய் ஐயா அன்னால போல இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறார்களோ, எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த அற்புதங்களை இந்த தேவன் செய்ய போகிறீங்க. அதனால தான் இந்த வசனத்தை எங்களுக்கு நினைவூட்டுறீங்க. ஐயா, இப்படி பொறுப்பாதத்தில் வைக்கிறேன், பேசுகிறேன், என்னை மறைத்து நீங்க பேசுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஐயா, தேவைகள் சந்திக்கப்படட்டும், விசுவாசம் பெருகட்டும். சாமி, அப்படியாய் நீர் பேசும். இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அண்ணா என்ன பண்றாங்க? புருஷனோட சண்டை போட்டு முடிஞ்சிருச்சு, எனக்கு பிள்ளைத்தா அப்படின்னு புருஷனை கேட்குறான். புருஷனால கொடுக்க முடியுமா? அவர் சொல்றாரு, எதுக்குப்பா அழுற? 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு செல்ல பிள்ளையா தெரியலையா? என்னதான் இருந்தாலும் புருஷன் தான், பிள்ளைங்க தான். கண்ணீரோடு கேட்டு புலம்பி அடிச்சு சண்டை போட்டு எல்லாம் சோர்ந்து போய் கர்த்தர் சமூகத்துக்கு வரா. எங்க தெரியுங்களா வரா? ஏலியுடைய தெலுங்குல எழுதப்பட்டிருக்குது, ஏலி உட்காரதானே இடத்துக்கு வந்திருக்கிறாளாம். ஏலியுடைய சபையில் இங்கே நல்லா அழகாக எழுதப்பட்டிருக்குது. 9ஆம் வசனம் முடிவில் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்க. அண்ணா எழுந்து அப்படின்னு இருக்குது தெலுங்குல. అన్నా లేచి యాజకుడైన ఏలి స్తంభము దగ్గర ఆసన్నము మీద కూర్చొని ஏலி எங்க உட்காருவாரோ அங்க போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றாளாம்.
மனம் கசந்தவளாய் கண்ணீரோடு, தெலுங்குல சொல்லப்படுது பகு துக்கா காந்துராலயனா, அப்படியே மனம் கசந்து உடைக்கப்பட்டவளாய் முழு இருதயத்தோடு, இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றி கேட்கிறாளாம். எந்த ஒளிவு மரவும் இல்லைங்க, யதார்த்தமா ஜெபம் பண்றா. ஆண்டவரே நீங்க தவிர எனக்கு யாரும் இல்லை. புருஷனை பார்த்தாச்சு, டாக்டரை பார்த்தாச்சு, வைத்தியம் நாட்டு மருந்து கொடுக்குறவங்கள பார்த்துருக்கலாம், என்னவோ பண்ணி முடிச்சிட்டா, என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டா. கடைசியா கர்த்தர் பாதத்துல உட்கார்ந்து எப்படி ஜெபம் பண்றலாம், இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்றான்னு தெலுங்கு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. மனம் கசந்தவளாய், இருதயம் உடைந்தவளாய் உட்கார்ந்து இருதயத்தை அப்படியே ஊற்றி ஜெபம் பண்றா அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த நிலைமை நம்ம வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும். நம்மளுடைய எந்த தேவையா இருந்தாலும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் புருஷன் மாறணும் ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், நான் கடனாளியா இருக்கிறேன், என்னுடைய கடன் மாறணும், என்ன நினைக்கிறியோ இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. எல்லா ஜபத்துக்கும் பதில் வராது, பதில் வராத ஜபங்களும் பைபிள்ல இருக்கு. அண்ணா என்ன பண்ணாங்க, ஒரே நாள் தான் உபவாசம் இருந்தாங்க கர்த்தர் சமூகத்துல. அதுவும் எப்போ போனாங்கன்னா மதியம் வரையும் அந்த சபையில செய்ய வேண்டியதான எல்லா சடங்கு செஞ்சு முடிச்சுட்டு அழகா ஒரு கண்ணுக்குட்டியை வெட்டி சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ற, சாப்பிடாம மதியம் ஆயிடுச்சு, அவங்க பண்ண வேண்டியதான எல்லா சடங்கும் செஞ்சு முடிச்சுட்டாங்க அங்க சர்ச்சில். அவர் பலி கொடுத்து அதெல்லாம் சமைச்சு எல்லாம் சாப்பிடும் போது தான் இந்த அம்மா எங்கே வராங்கன்னா ஜபத்துக்கு வராங்க. தெலுங்கு பைபிளில் அப்படி தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்களாம், ஷீலோகுன்ற இடத்துக்கு போய் அங்கே ஒரு கண்ணுக்குட்டியை ஆண்டவருக்கு பலி செலுத்தி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடும்போது இந்த அம்மா சாப்பிடாம கண்ணீரோடு கர்த்தர் சமூகத்து வரான். எப்போ, மதியம் வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து ஜெபம் பண்ணுறா. ஒரு சில மணி நேரம் தான் ஜபிக்கிறான், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறா, அழுது ஜெபம் பண்ணுறா. ஆண்டவரே நான் உன் அடியாள், ஆண்டவரே நான் உன் பிள்ளைப்பா, எனக்கு நீங்கள் என்ன செய்யணும், அற்புதங்களை செய்யணும்ப்பா, எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுக்கணும். கரெக்டாக ஜெபம் பண்ணுறேன், ஏதோ ஒரு பிள்ளைய கூட ஆண்டவரே, ஏதாவது கூட ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணுவோம், கஷ்டம் வந்துச்சுன்னா எதுனா ஹெல்ப் பண்ண ஆண்டவரே, ஏதோ கொஞ்சம் கூட ஆண்டவரே. அப்படி இல்லை, நமக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக கேட்கணும். இந்த மகளே எவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணுறா பாருங்க. எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தா என்ன பண்ணுவாளாம், வாழ்க்கை பூரா கர்த்தருக்குன்று ஒப்பு கொடுத்து அவளுக்கு என்ன பண்ண மாட்டேலாம், ஒரு முடி வெட்டுறதோ மொட்டை அடிக்கிறதோ செய்ய மாட்டேன். பொருத்தனை ஆண்டவரோடு கூட நம்ம என்ன பண்ணணும்னா பொருத்தனை பண்ணணும், பொருத்தனையோடு ஜெபம் பண்ணும், வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணும். நீ எனக்கு இது செஞ்சியா, நான் இப்படி இருப்பேன் உனக்காக. அல்லேலூயா. நானும் கர்த்தர் இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். ஆண்டவரே எனக்கு 5 ஆம்பளை பசங்க பிறப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் பிறந்ததுலேருந்து தாத்தா அவங்க என்னவோ சாமி வருமா, வீராசாமி அவங்கெல்லாம் சொல்லுவாங்களாம். அப்படி எனக்கும் ஒரு குறி சொல்லி வச்சுருந்தாங்க தாத்தா காலத்தில் இருந்து. ஆனாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு 2 ஆண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பிறக்காமையே அபாஷன் ஆயிடுச்சு. அப்போதான் நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே எனக்கு ஒரு பெண் குழந்தைய கொடுத்தேன், நான் உமக்குன்று ஊழியத்துக்குன்று ஒப்பு கொடுக்குறேன். நான் போட்டிருக்கிற எல்லா நகையும் கழட்டி சபையில் அப்படியே காணிக்க கொடுத்துட்றேன் ஆண்டவர், அது எவ்வளவா இருந்தாலும் சரி. நான் என்ன பார்க்க மாட்டேன், எடை பார்க்க மாட்டேன், கணக்கு பார்க்க மாட்டேன், எல்லாம் அப்படியே கழட்டி கொடுத்துருவேன். என்ன ஒன்றும் போடாமல் இருக்கேன்னா கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்தார் அப்படின்னு நான் சாட்சி சொல்லுவேன். அப்போ நான் ஊழியக்காரி கிடையாது, ஊழியத்தை செய்யலை, சாதாரணமான ஒரு விசுவாசியாக இருக்கேன். எனக்கு பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். அண்ணால போல பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதே போல் நான் பொருத்தனை பண்ணது அப்படியே கர்த்தருக்கு செஞ்சேன். நான் போட்டிருந்த நகையெல்லாம் கழட்டி ஒரு கட்சிப்பில் அப்படியே முடிச்சு போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டேன். என்னுடைய 4 கொலுசு இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும், 4 கிலோ. என்னுடைய நகையெல்லாம் தங்க நகையெல்லாம் சேர்த்து 150 கிராம். அக்காலத்தில் அவ்வளோதான் போட்டாங்க. 150 கிராம் நகை, தங்க நகை எல்லாத்தையும் கழட்டி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டேன். பாஸ்டர் பயந்துட்டார்,
என்ன ஆச்சு? குழந்தை இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல். என்ன ஆச்சுதுன்னா, எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும் வேணும்னு கேட்டேன். கர்த்தர் கொடுத்துட்டார். கொடுத்த பிள்ளைய ரொம்ப செல்லமாக பார்க்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை மறந்துட்டேன். ஜெபத்துக்கு போகிறதில்ல. குழந்தைய விட்டு எங்கே போக? குழந்தைய தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நான் சபைக்கு போக முடியாது. குழந்தை பெருசாகட்டும் அப்படின்னு ஒரு 7 மாதம் 8 மாதம் நான் ஆண்டவரை மறந்துட்டேன். 8 மாதத்துக்குள்ள சலோமி அப்படின்றதான அந்த ஊழியக்காரிக்கு ஒரு 3 விதமான விபத்துகள் நடந்தது. என்னதுன்னு பார்க்கும்போது, சின்ன குழந்தையா முட்டி போட்டுன்னு வரும்போது சாப்பாடு வடித்து கொண்டு போயிட்டேன் நான். ஒரு பெரிய குணம். எங்கள் வீட்டில் 10 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஒரு பெரிய சட்டியில் சாப்பாடு வடித்து விட்டு சாப்பாடு கொண்டு போயிட்டேன் உள்ள. இவங்க நேராக முட்டியில் விளையாடிட்டே வந்தாங்க. அப்படியே அந்த சட்டி பிடிச்சி இழுத்துக்குனாங்க. தண்ணியெல்லாம் கொட்டிருச்சு குழந்தை வயிற்றுக்கு மேலே, முட்டியெல்லாம். அப்படியே கத்துறா, துடிக்கிறான். அழுதுட்டேன். பயந்துட்டு, ஆண்டவரே என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வாழை இலையில் போட்டு அவங்க படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வரல. எனக்கு ரத்தம் கொட்டுற மாதிரி அவ்வளோ வேதனையாக அழுது. ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணி பெற்றனே, ஏன் என் பிள்ளைக்கு இந்த வேதனை? அது கொஞ்சம் ஆறுச்சு. ஒரு 9 மாதம். உடனே எங்கள் மச்சின பிள்ளை ஒருத்தர் இருக்கான். அவன் மென்டல். அவன் என்ன பண்ணான்? நகையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நான் குழந்தை தாவி விளையாடிட்டு போயிட்டே இருக்குது. அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. பெரிய கொல்லி தானே சொல்லுவாங்க, கட்டை, எரியிற கட்டை எடுத்து அப்படியே வயிற்றுக்குள்ளே வச்சுட்டான். இவ்வளோ பெரிய ஹோல் விழுந்துருச்சு. அந்த கட்டை எவ்வளோ பெரிய கட்டையோ அவ்வளோ பெரிய ஓட்டை வயிற்றுக்குள்ள. அப்படியே உள்ள நெருப்பு துண்டு எரிஞ்சிட்டே இருக்குது. துடிக்குது பிள்ளை. ஒரே 1 மாதம்தான். அந்த சுடுதண்ணி ஊற்றி ஆறவே இல்லை காயம். உடனே இதாயிருச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். டாக்டர் செம்மையாக திட்டினாங்க. என்ன அழகாக இருக்கா, சேட்டுக்குட்டி மாதிரி, ஏன் இப்படி பண்ணுற, எங்களை கொடுத்து விட்டுரு, நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் ஜெபம் பண்ணேன். எனக்கு அப்போவும் புரியல, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு ஆண்டவரை கேட்குறேன். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தலை. கடைசியாக அண்ணன் கூப்பிட்டு போயிட்டார். இங்கே வேணாம், ஒன்றுக்கு அடுத்து ஒன்று நடந்துகிட்டே இருக்க பிள்ளைக்கு, நீ வா வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயாச்சு. அங்கே இருக்கிறோம். அங்கே பெரிய அண்டாவில் தண்ணி வச்சுட்டு சின்ன ஃப்ரூட்டி பாட்டில்ஸில் மண்ணெண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் ஊற்றி அடுப்பு மூட்டி வச்சுட்டு அண்ணி போயிட்டாங்க. நான் குழந்தைய வச்சுட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கேன், ஏன் இப்படி நடக்குது, என்ன ஆச்சுன்னு. பிள்ளை மெதுவாக அப்படி தாவிட்டு போய் இந்த கிரோசின் பாட்டில் திறந்து மடுன்னு எல்லாத்தையும் குடிச்சிட்டான். மூச்சு ஆடலை. வயிற்றுக்குள்ளே எல்லாம் வெந்து கிடக்கு. அதோட இந்த கிரோசின் குடிச்சிட்டா. டாக்டர்கிட்ட அப்போ நான் அவங்க திட்டு அங்கேருந்து திருப்பதி ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு விட்டாங்க. அங்கே எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணோம். அப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். இந்த இது வச்சுருக்காங்க குழந்தைக்கு, மிஷின் வச்சு அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆவியெல்லாம் எடுக்கிறாங்க. அது என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல, மறந்துட்டேன். ஆக்சிஜன் மாதிரி மூக்கில் வாயில் வச்சு எடுக்கிறாங்க. அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க வெளியில். ஒரு 10 நிமிஷம் அந்த கரண்ட்டு வைக்கும்போது குழந்தை 2 காலும் கையும் போட்டு அப்படியே துடிக்கிறா, ஆணு கத்துறான். அது என்னால் பார்க்க முடியாத போய் அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே என்னை மன்னி, நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ தாத்தா வந்தார். ஒரு தாத்தா இல்லை பாஸ்டர் வந்தார். அம்மா நீ ஏதாச்சும் பொருத்தனை பண்ணியா, சலோமிக்காக வேண்டி ஜெபம் பண்ணியா? அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமா ஆண்டவரே என்னை மன்னிச்சிரு. எனக்கு பொம்பளை பிள்ளைய கொடுத்தா நான் போட்டிருக்கிற எல்லா நகையும் கழட்டி காணிக்க கொடுத்துட்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தேன். குழந்தை பிறந்து 10வது மாதம். நான் இன்னும் அந்த பொருத்தனையே செலுத்தலை, சர்ச்சுக்கும் போல, ஆண்டவரை மறந்துட்டேன். ஒருவேளை இப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட்சிப்பு எடுத்து கீழே போட்டு வச்சிருந்த எல்லா நகைய தாலி முதல் கொண்டு காலில் இருக்கிற மெட்டி முதல் கொண்டு மொத்தத்தையும் கழட்டி அதில் முடிச்சு போட்டு, ஆண்டவர் ஏதோ நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, இதை கொடுத்துட்டேன், என் பிள்ளை எனக்கு திருப்பித்தான். சண்டை போட ஆரம்பித்தேன். யதார்த்தமாக கர்த்தரை கேட்க ஆரம்பித்தேன். எப்படின்னா, எதிரில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுவோம், அதிகாரமாக அப்படி பேச ஆரம்பிச்சு. இதை பாரு, நான் கொடுக்குறேன்னு சொன்னதை விட அதிகமாகவே கொடுப்பேன். இதை இப்போ இருக்கிறத மொத்தமாக கழட்டி கொடுத்துட்டேன். என் பிள்ளை எனக்கு கொடுத்துற ஆண்டவரே. ஒரு சின்ன காயம் இருக்கக்கூடாது சலோமி வயிற்றுக்குள்ளே. எங்கேயுமே எந்த காயம் தெரியக்கூடாது. என் பிள்ளை எனக்கு சுகமாக்கி கொடுங்க சாமி. என் பிள்ளைய உமக்குன்று வளர்க்குறேன், உம்முடைய ஊழியத்துக்குன்று ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய பிள்ளையாகவே வளர்க்குறேன். மீதி பிள்ளைகளை விட்ட நான் சலோமியை தான் ரொம்ப கவனமாக
வசனம் சொல்லி கொடுக்கறது, ஜபம் பண்ண கற்றுக் கொடுக்கறது, பாட்டு படிக்க, எல்லாத்துலேயுமே ஒரு வைராக்கியமாக வளர்க்குறேன் நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாகவே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணேன். வெள்ளிக்கிழமை நைட்டு ஜெபம் பண்ணேன். சனிக்கிழமை காலையில் பெரிய டாக்டர் வந்து, பிள்ளைய நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கவனிச்சிக்கங்க, 3 மாதம் இருக்கணும் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. அப்படியேப்பட்ட நிலைமையில நான் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் ஒரே ஒரு நாள் கேப்பில், சனிக்கிழமை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி சாயந்தரத்துக்குள்ளே போயிருங்க, வீட்டுக்கு போய் கவனிச்சிக்கிங்க, வேணாம் இன்ஃபெக்ஷன் ஆகும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டார். நேராக சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு நாங்கள் மாமலாக போய் கொண்டிருந்த ஆனால் ஆவிக்குரிய சபைக்கு கொண்டு போய் சபையில் பலிப்பீடத்துக்கு முன்ன ஒரு டவல் விரித்து அங்கே குழந்தைய கடத்திட்டு தூக்கவே இல்லை. நான் படக்க வச்சு அப்படியே ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த குழந்தைக்காய் நன்றி, நான் உமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு, என் குழந்தைய எனக்கு திருப்பிக்க தாங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பாஸ்டர்கிட்ட அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். போன 3ஆவது நாள் அந்த நகையை விற்று கூரையாக இருந்தது எல்லாமே கழட்டிட்டு அப்படியே ஷீட் போட்டு அழகாக ஒரு சபையாய் மாற்றிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார்னா, நீ போட்டு வச்சுருந்தா என்ன வந்திருக்கும், நீ கொடுத்ததுனால என் சபை பாரு எவ்வளோ அழகாக இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்படி கர்த்தருக்குன்று நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம், யதார்த்தமாக ஜெபம் பண்ணணும். நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமான காரியம் இல்லாதப்போ நம்ம உண்மையாய் கர்த்தரை நேசிக்கும் போது எப்படி பேசுவோம்னா அதிகாரமாய் பேசுவோம், அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். இந்த மகன் அப்படிதான் கேட்குற, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா உம்முடைய சபையில் உமக்குன்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவேன். வாழ்நாள் பூரா அவன் தலையில் என்ன வைக்க மாட்டேன், சவரன் கத்தி அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியல, ஒரு சிசர் வைக்க மாட்டேன், மொட்டை அடிக்க மாட்டேன், இந்த பிள்ளை உமக்குன்ற பிரதிஷ்டையாக இருக்கும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணா. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு முடிச்சு இந்த வசனத்தை பார்க்கும்போது அழகான ஆண் குழந்தை அடுத்த வருஷம். ஆனால் வீட்டுக்கு போன உடனே புருஷனோட சேர்ந்தானு இருக்குது வசனம், அன்றைக்கே அப்படியே கன்சீவ் ஆனதாக இருக்குது. அடுத்த வருஷம் முடிவுக்குள்ள அழகான ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்துட்டார். நம்ம கேட்குறத பொறுத்து ஆண்டவர் பதில் கொடுப்பார். இன்னொரு ஐயாவும் ஜெபம் பண்ணுறாரு. எத்தனை நாளுன்னா 7 நாட்கள். இந்த வசனம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், உங்கள் டைமிங் எனக்கு தெரியாது, என்னை மன்னிக்கணும். நாங்கள்லாம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். அந்த பழக்கத்தில் வண்டி ஓடுதோ என்னான்னு தெரியல, மன்னிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலிருந்து படிப்போமா? 16, 17, 18 படிச்சிருவோம். படித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா நான் தெலுங்குலேயே படித்து உங்களுக்கு விவரிக்க முடியாது. ஆமாம், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் 17, 18. ஆமாம்மா. என்ன பண்றாரு தாவீதுன்னும் போது அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் ஆண்டவர். உரியாயுடைய மனைவியோட இவர் சேர்ந்தப்போ ஒரு பிள்ளை பிறக்குது. அது சரியான பிறப்பு கிடையாது, உண்மையா கணவன் மனைவிக்கு கொடுத்த குழந்தை கிடையாது, தப்பா பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்காக என்ன பண்றாங்க தாவீது 7 நாட்கள் ஜெபம் பண்றாப்புல, இரவு மட்டும் கிடையாது. கீழே படிக்கும்போது 7 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாரு. 7ஆவது நாள் குழந்தை செத்து போகுது. 7 நாட்கள் இருந்து என்ன பண்றாரு, உண்ணாமலும் அவர் என்ன புசிக்காமலும் குடிக்காமலும் எழும்பவே இல்லையா. கீழே படிச்சு பாருங்க. 7 நாட்கள் அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே அந்த குழந்தை நோய் வாயிலிருந்து விடுதலை ஆக்குங்க, சுகமாக்குங்க,
திருப்பி பிள்ளைய கொடுங்க அப்படின்னு 7 நாட்கள் ஜெபம் பண்றாரு. 7ஆம் நாள் என்ன பண்ணுது, அந்த குழந்தை செத்து போகுது. ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு ஐயா எலும்புங்க குளிங்க சாப்பிடுங்க அப்படின்னு பேசும்போது அவர் எழுந்துக்கவே இல்லை. 7ஆவது நாள் குழந்தை செத்து போச்சு. எல்லாம் பயப்படுறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறாங்க, ஐயோ குழந்தை செத்து போச்சு, நம்ம இப்போ போய் ஐயாவை எழுப்பணுமானா அவர் என்ன பண்ணிக்குவாரோ, அவருக்கு என்ன ஆயிருமோ, என்னதான் நடக்குமோ தெரியலையே. குழந்தை உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம போய் எழுப்பும் போது எழும்பவே இல்லை, நம்ம பேச்சு கேட்கல, தண்ணி குடிக்கல, சாப்பிடல, குளிக்கல, இப்போ என்ன ஆயிடுவாரோ தெரியல. குழந்தை போச்சுதுன்னா ஐயாவும் செத்துருவாரோ, அவருக்கு என்ன ஆகுமோ, என்ன பண்ணிக்குவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கிடக்குறாங்க ஜனங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலைக்காரரும் ஐயாவுடைய மனைவியும் எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் எப்போ தாவீதுக்கு புரிய வருது, அவங்க எல்லாம் குசு குசுன்னு பேசுறது இவருக்கு தெரியுது, ஓ பிள்ளை செத்து போச்சு. அவ்வளோதான், எழுஞ்சி குளிச்சு என்ன பண்ணுறாரு, நேராக சபைக்கு போகிறாராம். ஆண்டவரே என்னுடைய தப்பு வந்தீங்க. ஏன்னா இங்கே அண்ணா ஜபித்த ஜபத்திற்கும் தாவீது ஜபித்த ஜபத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா போராடி யதார்த்தமாய் பக்தியாய் வைராக்கியமாய் கேட்குறாங்க, ஆண்டவரே நீ எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தியானா நான் உமக்குன்று வளர்ப்பேன். பக்தியா கேட்குறாங்க. இவர் ஏன் அவ்வளோ அதிகாரமா கேட்க முடியல, ஏன் இவர் அவ்வளோ யதார்த்தமா ஜெபம் பண்ண முடியல? இன்னொன்று வீட்டில் கெடுக்கிறாரு, சபைக்கு போக முடியல, சர்ச்சில் போய் கேட்கல, கர்த்தருடைய கூடாரத்துக்கு போக முடியலன்னா அவர் தப்பான வழியில கேட்குறாரு, தப்பான பிள்ளைக்காக கேட்குறாரு. பாவமுள்ள நெஞ்சோடு, பாவமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னு சொல்லுமா, அது போல இவர் பாவத்தோடு ஜெபம் பண்றாரு, தைரியம் இல்லாம ஜெபம் பண்றாரு, ஜபிக்கவே அவருக்கு திராணி இல்லாம, ஜபிக்கவே அவருக்கு என்ன இல்லைங்க, அதிகாரம் இல்லை. ஏன்னா அவர் பாவத்துல இருந்ததுனால, பாவத்துல பெற்றெடுத்த பிள்ளைக்காக ஜெபம் பண்றதுனால பயந்து 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 வீட்டுல கிடந்தாரு. அல்லேலூயா. தாவீதை போல ஜபிக்கிறோமா, அண்ணாலை போல ஜபிக்கிறோமா? ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம அதிகாரமா ஜபிக்கிறோன்னா, வாஞ்சையோடு ஜபிக்கிறோன்னா, என்னது விசுவாசத்தோடு ஜபிக்கிறோன்னா சபையில இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுவோம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரோடு உறவாடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு இது தாங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். வீட்டில் ஜபிக்கிற ஜெபம் அது டிஸ்டர்பன்ஸ் ஆனது. வீட்டில் ஜபிக்கும் போது அது சம்பூர்ணமாகாது. வீட்டில் ஜபிக்கும் போது நம்ம இருதயத்தை ஊற்றி ஜபிக்க முடியாது. பாருங்க, இங்க தாவீது ஜெபம் பண்ணும்போது அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறது தாவீது காதுல விழுது. அப்ப அவருக்கு புரிஞ்சு போச்சு பிள்ளை செத்து போச்சு. அதுவே தெரியுதுன்னா மீதி எல்லாமே அவர் கவனிச்சிருப்பார், அவர் காதுல விழுந்திருக்கும். நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவரோட தெலுங்குல சொல்ல ஏகாந்தங்க பிரார்த்தனை செய்யுடின்னு. கர்த்தரோட நம்ம என்ன பண்ணணும், உறவாடணும், அப்படியே ஒட்டி ஜெபம் பண்ணணும். எனக்கு தமிழ் அது விளக்கி சொல்ல எனக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரோடு ஆண்டவர் சொல்றாரு ஒரு வசனத்துல, நம்ம எப்படிப்பட்ட உறவோடு ஜெபம் பண்ணணுமா, புருஷ மனைவியாய் கர்த்தரோடு. புருஷ மனைவிக்குள்ளதான் ஒளிவு மறைவு இருக்காது, யதார்த்தமா இருப்பாங்க. அப்படியாய் நம்ம என்ன சபையை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா, மணவாட்டி சபை. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு மனவாட்டியா இருக்கணும், ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. கர்த்தர் இடத்துல நம்ம என்ன பண்ணணும், யதார்த்தமாய் விசுவாசத்தோட நம்பிக்கையோட அதிகாரத்தோட புருஷங்கிட்ட கேட்போம், ஏய் தரையா தரமாட்டியா, குடுப்பியா இல்லையா, செய்வியா மாட்டியா, இப்படி கர்த்தரோட அதிகாரமா கேட்டு பெற்றுக்கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சொல்ல முடியும், நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நொடியும் சொல்ல முடியும், ஆண்டவரோடு கூட நான் அப்படிதான் கேட்பேன். என் புருஷங்கிட்ட போய் கேட்பேன், ஆண்டவரே ஐயா எனக்கு எதுனா வேணும் அப்படின்னு. நான் என்ன பண்ணட்டும், நான் தான் உன்ன எதிர்பார்ப்பேன், என்ன இருந்தாலும் என்கிட்ட கொடுத்துருவாரு, அப்புறம் நான் தான் செய்யணும். ஒரு பனீன் வாங்க கூட தெரியாது பாஸ்டர் ஐயாவுக்கு, நான் தான் இன்னைக்கும் பனீனு உள்ள ஆடைங்க நான் தான் வாங்கி தருவேன், கரெக்டாக எனக்கு சைஸ் தெரியும், அவருக்கு தெரியாது. அதுபோல் அவர்கிட்ட கேட்டு பார்ப்பேன், எப்படி செய்யலாம் ஏதோ செய்யலான்னு. நீ செய்ப்பா ஜெபம் பண்ணிட்டு அப்படின்னுவாரு. எங்கே போனாலும் சரி கூட வரணும், கூடவே இருக்கணும். அப்படிதான் அவருக்கு பழகி போச்சு. பிள்ளைங்க கிட்ட கேட்பேன், என்ன செய்யலாம் மம்மி, நீ ஏதோ செய்துட்டு போ, எனக்கு தைரியமே போதாது. அப்போ தான் நான் ஆண்டவர் கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது, நீங்கள் தான் செய்யணும் ஐயா, எனக்கு திராணி இல்லை, எனக்கு தைரியம் கிடையாது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னோடு கூட வாங்க. லட்சம் வேணும்னாலும் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வெளியில் போவேன், எனக்கு 10 ரூபாய் வேணும்னாலும் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வெளியில் போவேன்.
ஜெபம் பண்ணிட்டு தேடும்போது நான் எப்போவோ எங்கேயோ வச்ச காசு கூட எனக்கு கிடைக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட எனக்கு ஒரே ஒரு ₹1 தேவைனாலும், ஆண்டவரே எனக்கு இப்போ தேவை ஆண்டவரே, நான் பைபிளோ இல்லை ஒரு பேகோ எடுத்து தேடும்போது எனக்கு உடனே ஆண்டவர் காட்டுவார், கொடுப்பார். அவனமாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு போராடி, ஒரு புருஷனோட மனைவி எப்படி சண்டை போடுறாங்களோ, அதிகாரமாக இருப்பாங்களோ, பாசமாக இருப்பாங்களோ, அவங்க சொல்லுவாங்க தாய் தகப்பனை விட்டு எப்படி இருப்பாங்களாம், புருஷனோ மனைவியும் இசைந்து இருப்பாங்களாம். அப்படி இசைந்து இருக்கணும் ஆண்டவரோடு. ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாத்தையும் கொட்டி அழகணும் ஆண்டவர்கிட்ட. உலகத்தாங்கிட்ட கொட்டி அழகிறோமோ இல்லையோ, ஆண்டவர்கிட்ட கொட்டி அழகணும். என் பெரிய பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஆண்டவரே கோவக்காரனா இருக்கானே, முரடனா இருக்கானே, ஒரு நல்ல பிள்ளையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உண்மையாகவே ஒரு வருஷத்துக்கு முன்னே ஆழமான துக்கம், வேதனை, போராட்டம், ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். ரொம்ப பொறுமையான பிள்ளையை கொடுத்துருக்கிறார். பொறுமையான பிள்ளை, அவன் கோபத்துக்கு ஏற்ற பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளை இன்னும் நல்லா ஜெபம் பண்ணணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும், ஆண்டவரோடு உறவாடணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம குடும்பத்தை கட்டணும்னு சொன்னால் முதலாவது யார் முழங்கால் படியிடணும்னா நாம தான். இது என்ன முகாம், இது என்ன ப்ரேயரு? பெண்கள் ப்ரேயர் இல்லை? ஏன் அது பெண்களுக்கு மட்டும் எல்லா சபையிலையும் நடக்குது, ஆண்களுக்கு இல்லை? ஏன்னா குடும்பத்துக்கு நம்மளுடைய ஜபம் தேவைப்படுது. நம்ம குடும்பத்துக்கு என்னவா இருக்கணும்னு சொன்னால் தெலுங்கில் சொல்லுவாங்க, ఒక ஸ்ரீ குடும்பாనికి వెన్నెముక அப்படின்வாங்க. நம்ம பேக் போனா, நம்ம யாராக இருக்கணுமா? குடும்பத்துக்கு பேக் போனாக இருக்கணுமா? பேக் போனுன்னா புரியுதுங்களா? அப்படியா இருக்கணுமா? அப்படி இருக்கணும்னு சொன்னால் எல்லா வெயிட்டும் எங்கே விழியும், அது மேலே தான் விழியும். நம்ம நடக்கணுன்னாலும் நமக்கு பேக் போன் நல்லா இருக்கணும், உட்காரணும், எலும்பணும், என்ன செய்யணுன்னாலும் பேக் போன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேக் போனுக்காகவே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா உமன்ஸ் ஹார்லிக்ஸ்ன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுபோல் நமக்கு எது உமன்ஸ் ஹார்லிக்ஸ்னா, ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கும்போது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு நல்லா தெளிவாக பேசுவார், உணர்த்துவார் நம்ம என்ன செய்யணும்னு. நம்ம அதிகமாக ஆண்டவரோடு உறவாடும் போது ஜெபம் பண்ணும்போது, என்னுடைய ஜெப நேரமெல்லாம் பகலில் கிடையாது, பகல் கிடையவே கிடையாது, ஜெபம் பண்ணவே மாட்டேன். வெளிச்சமாக இருந்தால் ஜெபமே வராது எனக்கு. யாருன்னா பேசிட்டு இருந்தால் ஜெபம் வராது. நல்லா 2 மணி அந்த ஜெப நேரம் குறைஞ்சி இப்போ 4 மணிக்கு தான் தானாக வந்துடும் விழிப்பு. யாரோ எழுப்புற மாதிரி இருக்கும். உண்மையாகவே 4 மணி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு எழுந்து சின்ன ஜபமாவது பண்ணிட்டு படுப்பேன். நான் நைட்டு நல்லா தூங்கிட்டேன். இத்தனை நாள் மாத்திரை போடுவேன், என்னென்னமோ பண்ணுவேன், தூக்கம் வராது. நைட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, படுத்த உடனே கீழே அப்படியே தூங்கிட்டேன். 4 மணிக்கு பக்கத்தில் வந்து அம்மா உட்காந்து, மா இன்னும் தூங்கினேங்கிற அப்படின்னு எழுப்புறாங்க. நான் பாஸ்டரமாக தான் எழுப்புறாங்க போல இருக்குதுன்னு திடீர்னு முழிச்சு பார்த்தா இல்லை, அம்மா பாத்ரூம் போயிட்டு வந்துங்கிறாங்க. அப்புறம் தூங்கிட்டேன், ஜெபம் பண்ணல. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அம்மா 5:30 மணிக்கு என்னாகும், 5:40 அப்படி இருக்கும். அப்பா அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அது மாதிரி 2 மணி நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன் என்னுடைய தேவைகளுக்காக. நான் வாய் திறந்து சத்தமாக ஜெபம் பண்ணவே மாட்டேன். ஆண்டவரே சோத்திரம், பரிசுத்தரே சோத்திரம், நீதியின் தகப்பனே சோத்திரம், நியாயாதிபதியே சோத்திரம். அப்படியே ஆண்டவருக்கு சோத்திர பலி செலுத்தும் போதே என்னை அறியாமலே அப்படியே கண்களில் தண்ணி தாரையாக கொட்டும். நன்றி சோத்திரத்தை ஏறெடுக்கும் போதே கண்ணீரோடு துதிப்பேன். நான் எந்த தேவையும் கேட்க மாட்டேன். ஆண்டவரை துதித்துட்டே தான் இருப்பேன். ஸ்தோத்திர பலி செலுத்திட்டே தான் இருப்பேன். ஆண்டவரே சோத்திரம், பரிசுத்தரே. ஆண்டவர் என்ன பண்ணுவேன்னா உயர்த்தி 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 துதித்துட்டே இருப்பேன். துதி செய்யறது தான் எனக்கு தெரியும். மற்றபடி எந்த ஜெபத்தை ஆண்டவர் எனக்கு இது வேணுமே, அது வேணுமே, இது கொடுங்க, அது கொடுங்க, இவ்வளோ தேவையாக இருக்குது, எத்தனையோ தேவை இருக்கும். எந்த தேவைக்கும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். சோத்திரம் பண்ணிட்டு தான் எதுனா வேணும்னாலும் சோத்திரப்பா சோத்திரப்பா. ஆனால் எனக்கு என்ன தேவையோ ஆண்டவருக்கு தெரியும். சோத்திரம். எதுனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா சோத்திரம், நல்லதுக்கும் சோத்திரம், கெட்டதுக்கும் சோத்திரம் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஜெபம் பண்ணும்போது கூட அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தரை துதிச்சு பாருங்க.
கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சு பாருங்க. ஆண்டவரை நீ மகிமைப்படுத்து, எவ்வளவாய் நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துறியோ அவ்வளவா உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். முதலாவது ஆசீர்வதிக்கப்படுவ. ஆசீர்வாதம் என்னன்னா மன நிம்மதி. முதல்ல நிம்மதியாக இருப்போம். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நிம்மதியாக இருப்போம். அப்போ தான் பொறுமையாக ஜெபம் பண்ண முடியும். நீ ஆண்டவரை துதிக்கும் போது அந்த சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், எல்லா ஆசீர்வாதமும் கிடச்சிரும். ஆண்டவரை துதிப்போம், ஜபிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களுக்கு புரியலன்னா மன்னிங்க. கர்த்தர் கண்டிப்பாக இந்த வசனத்தின் மூலமாக கிரியை செய்வார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நல்ல இரவு வேலைக்காய் ஜெபிக்கிறோம். இங்கேயோ கிடந்த என்ன கொண்டு வந்தீங்க. இந்த சபையில் ஆண்டவரே இப்படியாய் நீர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை சாட்சியாய் சொல்ல, சில வசனங்களை தியானிக்க கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இது ஒவ்வொரு வசனமும் ஒரு நல்ல மணியாய் ஒவ்வொருத்தருக்குள்ள கிரியை செய்ய கர்த்தர் உதவிச்சு. அடுத்த முறை வரும்போது இந்த வசனத்துக்கு ஏற்ற சாட்சி கேட்க உதவி செய்யும். இந்த சபையை கர்த்தாவே 30, 60, 100 நிரப்புங்க சாமி. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.